அன்புக்குரிய மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடியது 12ஆம் வகுப்பு கணினி பயன்பாடுகள் பாடம் 17 மின்வணிக பாதுகாப்பு அமைப்புகள். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்வணிக பாதுகாப்பு அமைப்புகள் பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதாவது மின்வணிகத்துக்கு என்னென்ன பாதுகாப்பு அமைப்புகள் எல்லாம் இடம்பெறுகிறது, அதே மாதிரி என்னென்ன அச்சுறுத்தல்கள்லாம் இருக்குது, அதை எப்படி சரிப்படுத்துறது அப்படிங்கிற பற்றி அந்த லெசன் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த லெசனுடைய கற்றலை நோக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்வணிக பாதுகாப்பு அமைப்புகளின் அடிப்படைகளை தெரிந்து கொள்ளுதல், மின்வணிகத்துக்கு என்னென்ன பாதுகாப்பு அமைப்புகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறோம். அதுபோக பல்வேறு வகை மின்வணிக அச்சுறுத்தல்களை புரிந்து கொள்ளுதல், என்னென்ன மின்வணிக அச்சுறுத்தல்களால் இந்த காமர்ஸ்க்கு என்னென்னலாம் அச்சுறுத்தல்கள் இருக்குது அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மின்வணிகத்தில் பாதுகாப்பின் பரிமாணங்கள் பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி மின்வணிக பரிமாற்றத்தில் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் பற்றிலாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இதுதான் இந்த பாடத்தினுடைய கற்றல் நோக்கங்கள் கொடுத்துருக்குறாங்க. இதில் அறிமுக பகுதியில் பார்த்தீங்கன்னா மாணவர்களே, இணையத்தின் வேகமான வளர்ச்சியுடன் இணையதள பரிவர்த்தனைகள் முக்கிய வர்த்தக மாதிரியாக மாறிவிட்டன. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அனைத்து வகையான வியாபார நடவடிக்கைகள் அனைத்துமே இணையதளத்தின் மூலமாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் எனக்கு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எளிமையானதும் கூட, நேர விரயத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா அது மிச்சப்படுத்துது அப்படின்னு கூட இதையும் சொல்லலாம். இணைய வளங்களை அடிப்படையாக கொண்ட மின்வணிக பரிவர்த்தனைகளை பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ள தொடங்கியுள்ளனர். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது இணையதளத்தை பயன்படுத்தி நடக்கக்கூடிய அந்த வர்த்தகங்களை தான் பொதுமக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்குது. இணைய பரிவர்த்தனைகள் ஏற்படும் வசதியை பயன்படுத்தும் போது பரிமாற்றங்களின் பாதுகாப்பு மிகவும் கவனத்தை ஈர்த்துள்ளது. நம்ம இணையத்தை பயன்படுத்தி ஒரு பரிவர்த்தனை, ஒரு டிரான்சாக்ஷனை நடத்துகிறோம், செய்கிறோம் அப்படின்னா, பொருளை வாங்குகிறோம், விற்கிறோம் அப்படின்னா அதில் பாதுகாப்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. நம்ம பொருளை வாங்குகிறோம், அதுக்கு பணம் செலுத்துகிறோம். அதே மாதிரி இதுக்கெல்லாம் அதாவது பாதுகாப்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நம்ம அனுப்பக்கூடிய பணம் நம்ம யாருக்கிட்ட வாங்கினோமோ நம்மளுக்கு பொருளை விற்றவங்களுக்கு போய் சேருமா சேராதா, அல்லது அவன் அனுப்பின பொருள் வருமா வராது, இந்த மாதிரி பல சந்தேகங்கள் மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் பற்றி தான் நாம் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். அடுத்து மாணவர்களே, இணையத்தின் உள்ளார்ந்த வெளிப்படைத்தன்மை மற்றும் வளப்பகிர்வு மின் பரிவர்த்தனையின் பாதுகாப்பை கடுமையாக அச்சுறுத்துகிறது. மின்வணிக பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் வருவாய் இழப்பு மட்டுமல்லாது நிறுவனங்களின் நற்பெயரையும் பாதிக்கிறான். அதாவது இந்த மின்வணிகத்தின் மூலம் இருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு அச்சுறுத்தல் பார்த்தீங்கன்னா, ஒரு நிறுவனத்துக்கு வருவாய் இழப்பு மட்டும் அல்லாமல் ஒரு நிறுவனத்தினுடைய நற்பெயரவே குட்வில்வே பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது மின்வணிகத்தில் இணையத்தை பயன்படுத்தி மின்வணிகம் மூலமாக ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும்போது அதில் பொதுமக்களுக்கும் நிறுவனங்களுக்கும் ஏற்படக்கூடிய சில பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த இதில் சொல்ல வராங்க. அடுத்தது, வணிக பரிமாற்ற நடவடிக்கைகளில் உள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை தீர்த்தல் என்பது மின்வணிகத்தின் சீரான வளர்ச்சியை உறுதிப்படுத்துவதற்கான அடிப்படை. அதாவது இந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் எல்லாமே இணையத்தின் மூலமாக நடக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய அச்சுறுத்தல்கள் எல்லாம் சரிப்படுத்தினா இது ஒரு சிறந்த வளர்ச்சி, சீரான வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நான் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலமாக ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறோம், ஒரு பொருளை வாங்குகிறோம், அதே மாதிரி பணம் சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது கட்டாயம் என்ன இருக்கணும், நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது ஒரு சீரான வளர்ச்சியில் போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மாணவர்களை, மின்வணிக பாதுகாப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு மீனிங் கொடுத்துருக்காரு, நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க்கில் அந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மின்வணிக பாதுகாப்புனா என்ன அப்படின்னு கேட்பாங்க. இணையத்தின் மூலம் மின்வணிக பரிவர்த்தனைகளை பாதுகாப்பாக வழிநடத்தும் நெறிமுறைகளை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மின்வணிக பாதுகாப்பு. ஆமாம், இணையதளத்தை பயன்படுத்தி மின்வணிக பரிவர்த்தனைகளை நம்ம பாதுகாப்பாக வழிநடத்தக்கூடிய அந்த நெறிமுறைகளை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்வணிக பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் இந்த பாக்ஸில் இருக்கிற இந்த மீனிங் எழுதினால் போதுமானது. அடுத்த மாணவர்களை, மின்வணிக பாதுகாப்பு அச்சுறுத்தல்களின் வகைகள் என்னென்னலாம் இந்த மின்வணிகத்துக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் இருக்குது அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். காமர்ஸ் மூலமாக ஒரு பொருளை வாங்குகிறோம், விற்கிறோம், இந்த மாதிரி நடவடிக்கையில் என்னென்ன பாதுகாப்பு குறைபாடுகள் அச்சுறுத்தல் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மின்வணிகமானது தகவல் தொழில்நுட்பம் மற்றும் கணிப்பொறி வலையமைப்புகளின் அடிப்படையில் செயல்படுவதால் மரபுசார் வணிகங்களுடன் ஒப்பிடுகையில் இது தொடர்ச்சியான பல பாதுகாப்பு பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்வணிகத்தை பொறுத்த வரைக்கும் தகவல் தொழில்நுட்பத்தையும் கணிப்பொறி இணையத்தள பயன்படுத்தி அதனுடைய அடிப்படையில் செயல்படுறதுனால இதை பொறுத்த வரைக்கும் நாம் மரபுசார் வணிகங்களுடன் ஒப்பிடுகையில் இதனுடைய பார்த்து நிறைய பிரச்சனைகள் எதிர்கொள்ளக்கூடியது இருக்குது. அதே மாதிரி பாதுகாப்பு குறைபாடும் இதில் இடம்பெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மின்வணிக பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் தற்செயலானவையே அல்லது உள்நோக்கம் கொண்டவையாக இருக்கலாம். இந்த மின்வணிக அச்சுறுத்தல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு குறைபாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தற்செயலானவையாக கூட இருக்கலாம். அதாவது மனிதனுடைய தவறுகளால் ஏற்படக்கூடியதாக இருக்கலாம், அல்லது ஏதாச்சும்
உள்நோக்கம் கொண்டவையாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, நச்சுநிரல் பற்றி விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. நச்சுநிரல் கணினிகளுக்கு தீங்கு விளைவிக்கிறது. அதன் மூலம் மின்வணிகத்தின் செயல்திறன் மற்றும் சீரான செயல்பாட்டில் பாதிப்பு ஏற்படுத்துகிறது. சில நச்சுநிரல்கள் கணினியில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து தகவல்களையும் அளித்து பெரிய அளவில் வருவாய் மற்றும் நேர விரயத்தை ஏற்படுத்துகிறது. கணிப்பொறி நச்சுநிரல்கள் தோற்றமும் அவற்றின் வகைகளும் கடந்த தசாப்தத்தில் மிக வேகமாக அதிகரித்துள்ளது. நச்சுநிரல் பரவுவதற்கு சிறந்த ஊடகமாக இணையம் மாறியிருக்கிறது. பல புதிய நச்சுநிரல் இணையத்தின் வழியாக நேரடியாக பரவி மின்வணிகர்களுக்கு பெரும் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த நச்சுநிரல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணினிகளுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு நிரல். ஆமாம், அதாவது நம்ம கம்ப்யூட்டரில் வந்து இந்த நச்சுநிரல் எளிமையாக வந்து உட்புகுந்து நம்ம கம்ப்யூட்டரில் வைத்திருக்கக்கூடிய இந்த டேட்டா, ஹார்ட் டிஸ்க்கு எல்லாமே வந்து ஒரு டேமேஜ் பண்ணக்கூடிய வேலையை வந்து இது வந்து செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்குது. இது அதிக அளவில் வந்து எதன் மூலமாக பரவுது அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா, அதாவது இணையத்தின் வழியாக தான் வந்து நேரடியாக வந்து நம்மளுடைய கம்ப்யூட்டரில் வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து என்னது நம்ம கம்ப்யூட்டரில் வந்து நம்மளுடைய டேட்டாவை வந்து டேமேஜ் பண்ணக்கூடிய வேலையை இது வந்து செஞ்சிடும். நாளடைவில் நம்மளுடைய சிஸ்டத்தை வந்து செயலக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து இது தள்ளப்படும். நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா நிறைய வைரஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உருவாகிட்டே வருது அப்படின்னு சொல்லியிருக்குது. இந்த மாதிரி வைரஸ் ஃபெயில் வந்து நம்ம சிஸ்டத்துக்கு வந்து நம்ம டிரான்சாக்ஷன் எல்லாம் வந்து பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அந்த பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வருவாய் இழப்பை ஏற்படுறதோ நேரம் விரையும் வந்து அதிகமாக வந்து ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுபோக பொருளாதார இழப்பை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி இந்த நச்சுநிரல்ல சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது, வெளிநாட்டு அல்லது உள்நாட்டு நிறுவனத்தின் உள்ளே அல்லது வெளியே குழு அல்லது தனிநபர் வியாபார போட்டியாளர்கள் அல்லது அதிருப்தி தொழிலாளர்கள், தீவிரவாதிகள் அல்லது கேக்கர்கள், திறமை, தொழில்நுட்ப அறிவு, வாய்ப்பு மற்றும் தீங்கு விளைவிக்கும் நோக்கம் கொண்ட எவரும் மின்வணிகத்தில் ஒரு சாத்தியமான அச்சுறுத்தலாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மின்வணிகத்தில் யாரெல்லாம் வந்து ஒரு அச்சுறுத்தலாக இருக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாபார போட்டி, ஆமாம், தனிநபர்களுடைய வியாபார போட்டி, அதே மாதிரி அதிருப்தி தொழிலாளர்கள், தீவிரவாதிகள், கேக்கர்ஸ், ஓகே, இவங்க எல்லாம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுடைய திறமையும் தொழில்நுட்ப அறிவையும் வாய்ப்பையும் பயன்படுத்தி தீங்கு விளைவிக்கக்கூடிய எண்ணத்தோடையே வந்து செயல்படக்கூடியது தான் இந்த அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு மின்வணிகத்துக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் ஏற்படும் போது அந்த மின்வணிகம் வந்து டோட்டலாகவே பாதித்து ஒரு பொருளாதார இழப்பை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது, எல்லா வணிகமும் தனக்கான பிரச்சனைகளை பெற்றிருந்தாலும் மின்வணிகம் பின்வரும் குறிப்பான அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள நேரிடும். ஆமாம், அடுத்தது என்ன சொல்கிறா பார்த்தீங்கன்னா, எல்லா பிஸ்னஸுமே ஒரு பிரச்சனை சந்தித்தாலும் இந்த இ-காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அச்சுறுத்தல் வந்து இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தகவல் கசிவு, இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. மின்வணிகத்தில் வர்த்தக ஆவணம் ரகசியங்கள் கசிவு 2 முக்கிய பிரிவுகளை கொண்டுள்ளது. விற்பனையாளர் மற்றும் வாடிக்கையாளருக்கு இடையேயான பரிமாற்றத்தின் உள்ளடக்கம் 3ஆம் தரப்பினால் திருடப்படுவது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை விற்கிறாங்க, வாங்குறாங்க, அதாவது பையர் செல்லர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பொருளை வாங்குறவன் விற்கிறவுக்கு வந்து என்ன பண்ணுவான், பணத்தை அனுப்புவான். அதே மாதிரி விற்கிறவன் வந்து வாங்குறவனுக்கு வந்து பொருள் அனுப்புவா. இந்த மாதிரி இவங்க அந்த டிரான்சாக்ஷனில் ஒரு 3ஆம் நபர் வந்து குறுக்கிட்டு அந்த டேட்டாவெல்லாம் வந்து திருடப்படும். ஓகே, இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டேட்டாவெல்லாம் வந்து லீக்கேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து வணிகர் அல்லது வாடிக்கையாளரால் வழங்கப்பட்ட ஆவணங்களின் மற்றவரால் சட்டவிரோதமாக பயன்படுத்துவது. இது பார்த்தீங்கன்னா அதாவது வந்து பொருளை விற்கிறவன் வாங்குறவனுக்கு இடையே நடக்கக்கூடிய இந்த ஆவண பரிமாற்றத்தில் சட்டவிரோதமாக யாராச்சும் நுழைஞ்சு இடைமறித்து அந்த டேட்டாவெல்லாம் திருடுறதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகவல் கசிவு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இணையத்தில் ஒரு பர்டிகுலர் டாக்குமெண்ட் வந்து சென்ட் பண்ணுறோம், அதேமாரி அமௌண்ட்டு சென்ட் பண்ணுறோம், வேறு ஏதாச்சும் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நம்ம சென்ட் பண்ணுறோம். சென்ட் பண்ணும்போது அந்த டேட்டா வந்து அங்கே போய் சேருக்கு முன்னாடியே அந்த இடையில வந்து அந்த டேட்டா வழிமறைச்சு கேக்கர்ஸ் என்ன பண்ணிடுவாங்க, திருடிக்குவாங்க. ஓகே, இந்த மாதிரி செய்யறதுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, தகவல் கசிவு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டேம்பரிங், தரவு சிதைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. தரவுகளின் நம்பகத்தன்மை மற்றும் நேர்மை தொடர்பான பிரச்சனை மின்வணிகத்தின் முக்கிய சிக்கலாக உள்ளது. ஆமாம், அதாவது இந்த மின்வணிகத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்பகத்தன்மையும் நேர்மையும் பார்த்தீங்கன்னா முக்கிய பிரச்சனையாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இணைய வழியாக தரவுகளை பரிமாறும் போது கேக்கர்களால் அத்தரவுகள் பல்வேறு தொழில்நுட்பங்கள் வாயிலாக தவறானதாக மாற்றி இலக்கு கணிப்பொறிக்கு அனுப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கேக்கர்ஸ் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இணைய திருடர்கள் அப்படின்னு சொல்லலாம். சட்டவிரோதமாக டேட்டாவை வந்து இணையத்திலிருந்து நம்மளுக்கு தெரியாமையே
அதை வந்து சட்டவிரோதமாக பயன்படுத்துறவங்கள தான் நம்ம இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கேக்கர்கள். இவங்க நம்ம அனுப்பக்கூடிய டேட்டாவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவறுதலாக மாற்றி இலக்கு கணிப்பு வரைக்கும் அனுப்பிச்சிருவாங்க. இப்போ நான் ஒரு பொருளை வாங்குறேன், அதற்குண்டான டேட்டா வந்து யார் நம்மளுக்கு விற்றாங்களோ அவங்களுக்கு நான் வந்து இணையத்தின் மூலமாக அனுப்புகிறேன். இந்த கேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நான் அனுப்பக்கூடிய தகவலை நம்ம கரெக்டான தகவலை என்ன பண்ணுவாங்க அதை வந்து இடையிலேயே வந்து வழிமறைச்சு டேட்டாவை மாற்றி நம்ம யாருக்கு அனுப்புகிறோமோ நம்மளுக்கு பொருள் விற்றவங்களுக்கு அனுப்புவோமோ அந்த அங்கே இருக்கக்கூடிய கம்ப்யூட்டருக்கு வந்து தவறான தகவல் அனுப்புவாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரவு சிதைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே மாணவர்களே, இங்கே பிசிங் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம 11லேயே நம்ம பிசிங் பற்றியெல்லாம் பார்த்துருக்குறோம். இருந்தாலும் இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. பிசிங் என்பது ஒரு வகை மின்வணிக அச்சுறுத்தலாகும். உண்மையான வங்கி அதிகாரியாக தன்னை பாசாங்கு செய்யும் ஒருவர் மின்னஞ்சல், தொலைபேசி அல்லது குறுஞ்செய்தி மூலம் பயனரை தொடர்பு கொண்டு அவர்களின் வங்கி கணக்கு எண், கடன் அட்டை விவரங்கள், ஓடிபி, பின் அல்லது கடவுச் சொற்கள் போன்ற முக்கிய தரவை கேட்டு தனிநபர்களை வலையில் சிக்க வைக்க முயற்சிப்பார். அதன் விளைவு அடையாள திருட்டு மற்றும் நிதி இழப்பு போன்ற பேரழிவு செயல்களுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பிசிங் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடையாள திருட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிசிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்ல இருந்து நம்மளுடைய மெயில் ஐடிக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா அது உண்மையான பேங்க்ல இருந்து வந்திருக்காது. இந்த கேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ல இருந்து அனுப்புற மாதிரியே நம்ம கிட்ட டேட்டாவெல்லாம் கேட்பாங்க. அதாவது ஒரு மொபைல் போனுக்கோ அல்லது வந்து இமெயிலுக்கோ வந்து நம்மளை தொடர்பு கொண்டு நம்மளுடைய வங்கி கணக்கு, பேங்க் அக்கௌண்ட் என்ன, கிரெடிட் கார்டு நம்பர் என்ன, டெபிட் கார்டு நம்பர் என்ன, ஓடிபி சொல்லுங்க, பின் நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்மளை நம்ப வச்சு நம்மளுடைய டேட்டா வாங்கி நம்மளுக்கு வந்து ஒரு தீமை ஏற்படுத்தக்கூடிய நோக்கத்தோடு செய்யக்கூடிய அந்த முறைத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, நம்புற மாதிரியே சொல்லி நம்மளை ஏமாத்திடுவாங்க. நம்ம பேங்க்ல இருந்து தான் நம்மளுக்கு மெசேஜ் வருது அப்படின்னு சொல்லி நம்ம டேட்டாவெல்லாம் கொடுத்தோம்னா பெரிய இழப்பை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இது நிறைய இடத்துல நம்ம விசுவலாக பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேங்க்லேருந்து கால் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, பேங்க்லேருந்து இங்கே உங்களுடைய கேஐசி எல்லாம் அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. நாம் யதார்த்தமாக எல்லாமே வந்து சரி நம்மளுக்காக உதவி செய்கிறாங்க, நம்ம பேங்க் போக தேவையில்லை, நம்ம நேரமெல்லாம் மிச்சமாகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யதார்த்தமாக நம்மளோட டேட்டாவெல்லாம் கொடுத்து அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கிற பணமெல்லாம் வந்து திருடு போவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே மாணவர்களே, நீங்களும் உங்களுடைய பெற்றோர்கள், உறவினர்களுக்கெல்லாம் இந்த விழிப்புணர்வை வந்து நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். அடுத்து மாணவர்களை நம்ம பார்க்கக்கூடியது பண மோசடிகள், பேமெண்ட் ஃப்ராட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. பண மோசடிகள், நட்பான மோசடி, ஃப்ரெண்ட்லி ஃப்ராட், பொய்யான தகவல் தந்து பணம் திரும்ப கொடுக்க கோருதல். அதாவது தெளிவான மோசடி, கிளீன் ஃப்ராட் அப்படின்னு சொல்லி இதை ஃப்ராடில் 2 வகையை பிரிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்லி ஃப்ராட் வாடிக்கையாளரை பொய்யான தகவல் தந்து பணம் திரும்ப கொடுக்க கோருதல். அடுத்து பார்த்தீங்கன்னா தெளிவான மோசடி, கிளீன் ஃப்ராட் அப்படின்னு சொல்றாங்க. திருடப்பட்ட ஒரு கடன் அட்டையை பயன்படுத்தி பொருட்களை வாங்குதல் அப்படின்னு சொல்லி 2 வகையை அந்த ஃப்ராடை வந்து விளக்கிக்கிறாங்க. அடுத்தது ட்ரையாங்குலேஷன் ஃப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு முக்கோண மோசடி அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு கேட்டகரி அதை வந்து பிரிச்சிருக்கிறாங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா போலி நிகழ்நிலை கடைகள் மலிவு விலை சலுகைகள் அறிவித்து கடன் அட்டை தகவல்களை சேகரித்தல், தகவல்களை விற்றல் முதலிய உபத்தொகுப்புகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த ஃப்ரெண்ட்லி ஃப்ராட் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளருக்கு தவறான தகவல் தந்து பணம் கொடுக்க கோருதல். ஆமாம், தவறான தகவல் தந்து பணம் கொடுக்க கோருதல் வந்து ஃப்ரெண்ட்லி ஃப்ராட் அப்படிங்கிறாங்க. இந்த கிளீன் ஃப்ராட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு திருடி அதிலிருந்து வந்து அதை பயன்படுத்தி பொருட்களை வாங்குறதெல்லாம் வந்து கிளீன் ஃப்ராட் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்து ட்ரையாங்குலேஷன் ஃப்ராட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது போலி நிகழ்நிலை கடைகள் ஆன்லைன் மூலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா மலிவு விலையில் இந்த மாதிரி பொருள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து வாங்க வச்சு அதன் மூலமாக வந்து பணம் சம்பாதிக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்குலேஷன் ஃப்ராட் அப்படின்னு சொல்லி 3 வகையாக இந்த பண மோசடி வந்து பிரிச்சிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே தீங்கிழைக்கும் நிரல் அச்சுறுத்தல்கள், மால்சியஸ் கோட் த்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு கேக்கருக்கு மின்வணிக தளத்தில் பணம் மற்றும் பயனர் பற்றி தகவல்களை ஊடுருவி பெற பலவீனமான பகுதிகள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மின்வணிக தளத்தில் பணம் மற்றும் பயனர் பற்றி தகவல்களை ஊடுருவி அந்த டேட்டாவெல்லாம் எடுக்கிறதுக்கு நிறைய வசதிகள் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தீங்கிழைக்கும் நிரல்கள், கிராஸ் சைட் கிரிப்டிங் அல்லது எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் மூலம் ஒரு கேக்கர் கடன் அட்டை தகவலை பிரித்தெடுத்து அதனை கள்ள சந்தையில் விற்பனை செய்வார். நாம் அந்த கிரெடிட் கார்டில் இருக்கக்கூடிய டேட்டாவெல்லாம் கேக்கர்ஸ் என்ன பண்ணிடுவாங்க, அதை தனியாக பிரித்தெடுத்து பிளாக் மார்க்கெட்டில் அதை வந்து சேல் பண்ணிடுவாங்க. பின்னர் தகவல்களை பயன்படுத்தி மின்வணிக பரிவர்த்தனைகள் அல்லது ஏடிஎம்மில் பணம் எடுத்தல் போன்றவற்றின் மூலம் பெரும் நஷ்டம் உண்டாக்கும் மோசடி நடைபெறும். அப்போ அந்த டேட்டாவெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறது, அதேமாரி ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறது, ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறது, இந்த மாதிரி அதாவது நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலை, மோசடி செய்யக்கூடிய வேலையெல்லாம் வந்து இந்த தீங்கிழைக்கும் நிரல்கள் வந்து செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் மாணவர்களே நம்ம கிரெடிட் கார்டு வச்சுருந்தாலும் சரி, டெபிட் கார்டு வச்சுருந்தாலும் சரி, யாருக்குமே வந்து அதில் இருக்கக்கூடிய கார்டு நம்பரவோ, பின் நம்பரவோ, வேலிடேஷன் டேட்டவோ, அதேமாதிரி அந்த சிவிவி நம்பரவோ வந்து எக்காரணத்து கொண்டு யாருக்குமே வந்து நம்ம
டிஸ்க்ளோஸ் வந்து பண்ணக்கூடாது. ஓகே, சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, பரவல் சேவை மறுக்கப்படல் தாக்குதல், டிஸ்ட்ரிபியூட்டட் டெனியல் ஆஃப் சர்வீஸ், டிடிஓஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது மின்வணிக தளத்தின் சேவையகத்திற்கு மிக அதிக வேண்டுகோள்களை தொடர்ந்து அனுப்புவதன் மூலம் அதனை முடக்கும் செயலாகும். பாருங்க, இது மின்வணிக தளத்தின் சேவையகத்திற்கு, அதாவது இ-காமர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த சர்வருக்கு வந்து தொடர்ந்து வந்து வேண்டுகோளை ரெக்வஸ்ட் அனுப்பிட்டே இருக்கும். இதன் மூலமா வந்து அந்த சர்வரை வந்து முடக்கக்கூடிய வேலையை வந்து இது செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் பாட்நெட்டை பயன்படுத்தி பல அடையாளம் தெரியாத கணிப்பொறிகளில் இருந்து இந்த தாக்குதல் நடத்தப்படும். ஆமாம், எந்த கம்ப்யூட்டர்லேருந்து நம்மளுக்கு வந்து அந்த தகவல் வருது, அந்த இன்ஃபர்மேஷன் வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி சில வேலைகள் எல்லாம் செய்கிறதா வந்து இந்த பரவல் சேவை மறுக்கப்பட்ட தாக்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தாக்குதல் சேவையகத்தின் திறனை குறைத்து அதனை செயலுக்கு செய்யும் டிடிஓஸ் தாக்குதல் நெட்வொர்க் ப்ளூடிங் என்று அழைக்கப்படுகிறது. இப்படி தொடர்ந்து வந்து அந்த ரெக்வஸ்ட் கொடுத்துட்டே இருக்கிறதுனால அந்த சர்வர் வந்து செயலிழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதன் மூலமாக வந்து ஃப்ராடு செய்கிறது, ஓகே, மோசடி செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, சைபர் ஸ்காட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பின்னர் அதிக லாபத்திற்கு விற்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மற்றொரு நபர் விரும்பக்கூடிய ஒரு இணைய களப்பெயரை பதிவு செய்து சட்டவிரோத நடைமுறையாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது புகழ்பெற்ற வர்த்தக முத்திரைகள் மற்றும் வணிக பெயர்களை குறிப்பிட்ட நிறுவனம் தங்களது களப்பெயர்களாக பதிவு செய்வதற்கு முன்பதிவு செய்வதாகும். மேலும் சைபர் ஸ்காட்டிங் என்பது ஒரு புகழ்பெற்ற நற்பெயர் பெற்ற நிறுவனத்தின் பெயரில் போலி வலைப்பக்கத்தை உருவாக்கி நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ வலைப்பக்கம் என நம்ப செய்து வாடிக்கையாளர்களை ஏமாற்றம் செய்தல் அப்படின்னு சொல்றான். ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ரொம்ப குவாலிட்டியான பொருளெல்லாம் வந்து உற்பத்தி பண்ணி மக்களுக்கு வந்து வாடிக்கையாளருக்கு வந்து விநியோகம் செய்து கொண்டு வருகிறது. அது அந்த நிறுவனத்தினுடைய வலைத்தளத்தில் தான் அதிக வாடிக்கையாளர்கள் போய் பொருளை வாங்குறாங்க. இப்போ இந்த மோசடி செய்கிறவன் என்ன பண்ணுவான்னா, அந்த நிறுவனத்தினுடைய அதே வெப்சைட் நேம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது போலி வெப்சைட் உருவாக்கி அதன் மூலமாக வந்து வாடிக்கையாளர் நம்ப வச்சு அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நம்மளாம் பொருளை வாங்குகிறோம் போகிறோம், நம்ம டேட்டாவெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா அதன் மூலமாக நம்மளோட டேட்டாவெல்லாம் திருடி வந்து ஏமாத்துறது. ஓகே, இதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைபர் ஸ்காட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் மாணவர்களை நீங்கள் நோட் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2015 Google.com என்ற களப்பெயரை கூகுளின் முன்னாள் ஊழியர் $12 வாங்கி பின்னர் அதை கூகுள் நிறுவனத்திற்கு $6600.13 விற்பனை செய்தார். www.google.com அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ கூகுள்ங்கிற பெயரவே வச்சுட்டு இந்த எக்ஸ்டென்ஷன் மட்டும், இந்த விரிவுதை மட்டும் மாற்றிடுவாங்க, இந்த முறைமை மட்டும் மாற்றிடுவாங்க, களப்பெயர் முறைமையை டொமைன் நேம் மட்டும் மாற்றிடுவாங்க. அது .com அல்லது .in .au அந்த மாதிரி இதை மாற்றினால் கூட நம்மளுக்கு தெரியாது. நம்ம என்ன நினைப்போம், கூகுள் தான் அந்த வெப்சைட்டினுடைய பெயர் நினைப்போம். ஆனால் அந்த .com .in அப்படியெல்லாம் மாற்றிருந்தால் அது வந்து ஒரு போலி வெப்சைட்டாக தான் வந்து கருதப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, டைப்போபைரசி, தட்டச்சு போலி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது டைப்போபைரசி என்பது சைபர் ஸ்காட்டிங் ஒரு வகையாகும். இந்த டைப்போபைரசிங்கிறது என்ன, சைபர் ஸ்காட்டினுடைய ஒரு வகை தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சில போலி வலைத்தளங்கள் பயனர்களின் பொதுவான தட்டச்சு பிழைகளை பயன்படுத்தி அவர்களை தங்கள் வலைத்தளத்திற்கு திசை திருப்பும் மோசடியாகும். இவர்கள் தங்களது இணையதளங்களுக்கு தற்செயலான போக்குவரத்தை உருவாக்க ஏதுவாக ஒரு பிரபலமான களப்பெயர் போன்று தங்கள் வலைத்தளத்திற்கும் பெயரிடுகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மாணவர்களே, இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஒரு இணையதள வெப்சைட் அட்ரஸ் நம்மளுக்கு தெரியாத சூழ்நிலையில் நம்ம சர்ச் பண்ணும்போது அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம தேடக்கூடிய வலைத்தள முகவரி மாதிரி நம்மளுக்கு ஒரு முகவரி வந்து வெப்சைட் முகவரி வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க. நாம் அந்த வெப்சைட்டுக்குள்ளே உள்ளே போய் நம்ம டேட்டாவெல்லாம் கொடுத்தோம்னா அதன் மூலமாக நம்ம டேட்டாவெல்லாம் திருடு போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்போபைரசி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம டைப் பண்ணும்போது ஏற்படக்கூடிய அந்த தவறை வந்து இவங்க சாதகமாக பயன்படுத்தி நம்மளுக்கு வந்து பாதுகாப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஒரு வலைத்தளத்தை ஏற்படுத்துவாங்க. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா டைப்போபைரசி அப்படின்னு சொல்லக்கூடியது. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா www.google.com, www.facebook.com பார்த்தீங்கன்னா இதிலெல்லாம் ஒவ்வொரு எழுத்துக்கள் வந்து மாறி இருக்கும். கூகுள் பார்த்தீங்கன்னா டபுளோ இருக்கும், ஜி இருக்கும். இங்கே ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா இங்கே பிளாக்னு இருக்குது, புக். இந்த மாதிரி நம்ம இதையெல்லாம் நம்ம இணையத்தை பயன்படுத்தும் போது கரெக்டாக வந்து நோட் பண்ண மாட்டோம். அப்போ இந்த சாதகமாக பயன்படுத்தி இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய டேட்டாவெல்லாம் எடுத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்கே நிலவுது அப்படின்னு சொல்லியிருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாணவர்களே, கேக்கிங். அதாவது கேக்கிங் என்பது கணிப்பொறி அல்லது வலையமைப்பிற்குள் அங்கீகரிக்கப்படாத ஊடுருவலை குறிக்கிறது. கேக்கிங் அப்படின்னா நம்மளுடைய பர்மிஷன் இல்லாமல் நம்மளுடைய கம்ப்யூட்டருக்குள்ள நம்மளுடைய வெப்சைட்டுக்குள்ளேயோ வந்து நுழைஞ்சு நம்மளுடைய டேட்டா வந்து சட்டவிரோதமாக வந்து பயன்படுத்துகிறத வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பாருங்கள், சட்டவிரோதமாக கணிப்பொறி பாதுகாப்பு அரணை
உடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இணையதளத்தில் உள்புகுதல் மற்றும் ரகசிய தகவலை இடைமறித்தல் செயலாகும். கேக்கர்கள் தங்கள் போட்டியாளருக்கு தீங்கிழைக்கும் இதை போன்ற தகவல்களை தங்களுக்கு சாதகமாக மாற்றவோ தவறாக பயன்படுத்தவோ அல்லது அழிக்கவோ செய்வார்கள். கேக்கர்ஸ் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா சட்டவிரோதமாக நம்மளுடைய கம்ப்யூட்டருக்கு நுழைஞ்சு நம்மளுடைய டேட்டாவில் திருடுறவங்க, அல்லது நம்ம வந்து ஒரு தகவல் அனுப்பும்போது அதை வந்து இடைமறித்து அந்த டேட்டா வந்து எடுத்து வந்து தேவையில்லாமல் அதை வந்து பயன்படுத்தி நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்தக்கூடிய வேலையை செய்கிறவங்கிறத கேக்கர் அப்படிங்கிறாங்க. இந்த பயன்பாட்டுக்கு என்ன சொல்லுது, இந்த மாதிரி செய்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மாணவர்களை இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்வணிக பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் பற்றி தான் நம்ம பார்த்தோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும். ஆமாம், தகவல் கசிவினா என்ன அப்படின்னு கூட உங்களுக்கு 2 மார்க்லாம் கேட்டுருவாங்க. பிஸ்ஸிங் என்னன்னு சொல்லி 2 மார்க்கில் கேட்பாங்க. டைப்போ பைரேசின்னு என்ன 2 மார்க்கில் கேட்பாங்க. இதையெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும். இது ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கூட. அடுத்த மாணவர்களை நம்ம பார்க்கக்கூடியது மின்வணிக பாதுகாப்பு பரிமாணங்கள். ஆமாம், மின்வணிகத்தில் என்னென்ன பாதுகாப்பு பரிமாணங்கள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்கலாம் வாங்க. சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு சிக்கல்கள் மின்வணிகத்திற்கு மிகவும் கவலையளிக்கும் பிரச்சனையாக இருப்பதால் மின்வணிக செயல்பாடுகளின் பாதுகாப்பை உறுதி செய்வது மின்வர்த்தகத்தின் முக்கிய ஆராய்ச்சி துறையாக மாறிவிட்டது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு அச்சுறுத்தல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மின்வணிகத்தில் வந்து பெரும் பிரச்சனையாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து பாதுகாப்பு அளிக்கக்கூடிய வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி வந்து மிகவும் வந்து துரிதமாக செயல்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ மின்வணிக தொடர்புடைய சில பாதுகாப்பு அம்சங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மின்வணிக தொடர்புடைய என்னென்ன பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்குறாங்க. வாங்க இது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. மின்வணிக பாதுகாப்பு பரிமாணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க 5 மார்க்கில். நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே மாணவர்களே, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கீகாரம் என்னெல்லாம் வந்து அத்தன்டிசிட்டி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. அதாவது தரவு மூலத்தை அங்கீகரித்தல் மற்றும் பங்கேற்பாளர்களின் அடையாளத்தை சரிபார்த்தல். இப்போ நான் வந்து ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணுறோம், ரிசீவ் பண்ணுறேன் அப்படின்னா அதில் யார் வந்து பங்கேற்பாளர்கள் இருக்கிறாங்களோ அவங்களுடைய ஐடென்டிஃபிகேஷனை வந்து கட்டாயம் நான் வந்து வெரிஃபை பண்ணணும். ஆமாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி இருப்பு, தரவு தாமதம் அல்லது நீக்கத்தை தடுத்தல். அதன் மூலம் ஒரு மின்வணிக தளம் தொடர்ந்து செயல்படுவதை உறுதிப்படுத்தல். ஏதாச்சும் தாமதம் ஏற்படுது, அதே மாதிரி ஏதாச்சும் டேட்டா வந்து டெலிட் ஆகிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணலாம், அதை உறுதிப்படுத்திட்டு அந்த டேட்டாவெல்லாம் வந்து நம்ம பாதுகாப்பாக வந்து வைத்துக்கொள்ளலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா முழுமை, அதாவது கம்ப்ளீட்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அனைத்து வர்த்தக தகவல்களையும் ஒன்றிணைத்தல். ஆமாம், அனைத்து வர்த்தக டேட்டாவை என்ன பண்ணிக்கலாம், நாம ஒருங்கிணைத்து வைத்துக்கிறது. இதன் மூலமாக வந்து என்ன ஆகும், நம்மளுடைய டேட்டாவுக்கு வந்து பாதுகாப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஷியல், ரகசியத்தன்மை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்கீகரிக்கப்படாத நபர்களிடமிருந்து தரவை பாதுகாத்தல் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட பயனர்களுக்கு மட்டுமே தரவு கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்தல். நம்ம அதாவது நம்மளுக்கு அறிமுகம் இல்லாதவங்ககிட்ட அந்த டேட்டா வந்து அதை வந்து ஷேர் பண்ணிக்கிறதோ வந்து நம்ம டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அதாவது நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த டேட்டாவெல்லாம் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது இது வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ரகசியத்தன்மை அப்படின்னு சொல்லியிருக்குது. அடுத்து திறனுடைமை, எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வன்பொருள் மென்பொருள் மற்றும் தரவை முழுமையாக திறம்படவும் கையாளுதல். ஆமாம், வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்லாம் வந்து நம்ம முழுமையாக திறம்பட பயன்படணும். இது வந்து நம்ம வந்து அந்த பாதுகாப்பு அச்சுறுத்தல் வந்து நம்ம பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்குது. அடுத்தது வந்து இன்டெகிரிட்டி, நேர்மை, அங்கீகரிக்கப்படாத தரவு மாற்றத்தை தடுத்தல், தரவு மாற்றமடையாமல் அல்லது மாற்றியமைக்கப்படாமல் இருத்தல். பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்படாத தரவு மாற்றத்தை எல்லாம் வந்து நாம தடுக்கணும். நம்ம எந்த ஒரு ஆத்தரைஸுமே கொடுத்துருக்க மாட்டோம், அங்கீகாரம் கொடுத்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய டேட்டா டிரான்சாக்ஷனால என்ன பண்ணிக்கணும், நாம் வந்து தடுத்து கொள்ள வேண்டும். ஓகே, அல்லது மாற்றியமைக்கப்படாமல் அதையெல்லாம் வந்து நம்ம வந்து மாற்றமடையாமல் வைத்துக்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நான் ரெப்யூட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது மறுதல் அடிக்கப்படாமல் இருத்தல், உடன்படிக்கை மீறாத இருத்தல். நம்ம என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் செஞ்சுட்டு தேவையில்லாத விஷயங்கள் வந்து ஏதாவது டேட்டா கேட்குது, ஏதாச்சும் ரெக்வெஸ்ட் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தேவையில்லாத தகவல்கள்லாம் நம்ம வந்து கொடுக்கக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரைவேசி, வாடிக்கையாளர்களின் தனிப்பட்ட தரவுகளை பிறர் பயன்படுத்தாமல் தடுத்தல். ஆமாம், அதாவது நம்ம கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டா வந்து கொடுத்துருப்பாரு, அந்த டேட்டாவை மற்றவர்களுக்கு பயன்படுத்தாமல் இருக்கிறது வந்து நாம தடுக்கணும். அதுதான் தனியுரிமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே நம்பகத்தன்மை, நம்பகத்தன்மைங்கிறது ரிலையபிலிட்டி, தனிநபர்கள் அல்லது நிறுவனங்களின் நம்பகத்தன்மையை அடையாளம் காணல். ஆமாம், அதாவது எந்த அளவுக்கு வந்து ரிலையபிலிட்டியாக வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மீளாய்வுத்திறன், ரிவியபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது தணிக்கை நடவடிக்கைகள் மற்றும் வணிக செயல்பாடுகளை கண்காணிக்கும் திறன். ஆமாம், என்னென்னலாம் வந்து மீளாய்வு செய்யணும் அப்படிங்கிறதும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வணிகத்தினுடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயம் என்ன பண்ணணும், நம்ம கண்காணிச்சுட்டே இருந்தால் மட்டும்தான் வந்து நாம் வந்து மின்வணிகத்தில் வந்து மின்வணிகத்தில் தொடர்புடைய சில தகவல்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதணும். இது பார்த்தீங்கன்னா 5 மார்க்கில் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விதான். அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே
ransomware அதாவது பணைய தீ நிரல் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது ransomware என்பது இலக்கு கணிப்பொறியின் அனைத்து கோப்புகளையும் குறியாக்கம் செய்து பணம் செலுத்தப்பட்டாலன்றி அது முக்கிய தரவை வெளியிடுவதாக அச்சுறுத்தும் ஒரு வகை தீ நிரல் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த ransomware என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளுடைய கம்ப்யூட்டர்ல வந்து உள்ள நுழைஞ்சிட்டு நம்ம இருக்கக்கூடிய ஃபைலு ஃபோல்டரு முக்கியமான டேட்டாவெல்லாம் அது என்ன பண்ணிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிரிப்ஷன் பண்ணிக்கு. ஆமாம், அது வந்து குறியாக்கம் செஞ்சிரு. அப்போ குறியாக்கம் செஞ்சால் நான் அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணும்போது நம்மக்கிட்ட அந்த பாஸ்வேர்டு கேட்கும். நம்ம பாஸ்வேர்டு கேட்கும்போது நம்மளுக்கு பாஸ்வேர்டு தெரியாது, நம்ம பாஸ்வேர்டும் கொடுத்துருக்க மாட்டோம். அப்போ நம்மளுக்கு தெரியாமையே இந்த வைரஸ் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய கம்ப்யூட்டருக்குள்ள நுழைஞ்சு நம்ம டேட்டாவெல்லாம் வந்து என்ன வந்து என்கிரிப்ஷன் பண்ணி வச்சுக்கு. அப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டிமாண்ட் ஏற்படுத்தும். நீங்கள் வந்து இதை ஓப்பன் பண்ணோன்னா இவ்வளவு பணம் வந்து இந்த பணம் செலுத்துனீங்கன்னா தான் வந்து இது வந்து டீக்ரிப்ஷன் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லும். அது ரொம்ப முக்கியமான அதிமுக்கியமான டேட்டாவாக இருக்கும். அப்போ நம்ம வேற வழியே இல்லாமல் பணம் செலுத்திட்டு நம்மளுடைய டேட்டாவை நம்ம வந்து திரும்பி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து நம்ம தள்ளப்படுவோம். அதெல்லாம் இந்த ransomware மூலமாக நடக்கக்கூடிய ஒரு தீங்கு நிரல் அப்படின்னு சொல்லி இந்த ransomware சொல்லலாம். ஓகே, இப்போ ransomware என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன். ஓகே மாணவர்களே, அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்வணிக பரிமாற்றத்தின் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள். ஆமாம், மின்வணிக பரிமாற்றத்தில் என்னென்ன பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரி வாங்க, என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, மின்வணிக பரிமாற்றத்தின் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள். அதிக அளவிலான ரகசிய தகவல்கள் மின்வணிக செயல்பாடுகள் பயன்படுத்தப்படுகின்றன என்பதால் அது பாதுகாப்பான மற்றும் பாதுகாக்கப்பட்ட வலையமைப்பின் மூலம் பகிரப்பட வேண்டும். மின்வணிக பரிவர்த்தனைகள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அதிநவீன பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் தேவைப்படுகிறது. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். மின்வணிக பரிவர்த்தனைகள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும்னா அதிநவீன பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் வந்து தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தற்சமய மின்வணிக பரிவர்த்தனையில் உள்ள பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் பின்வருமாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. மின்வணிகத்தில் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் ரொம்ப அதிக அளவில் இருக்குது. அப்போ அதுக்கு என்னென்ன தொழில்நுட்பங்கள் எல்லாம் வந்து அந்த டிரான்சாக்ஷன் போது மின்வணிகத்தில் நடக்கக்கூடிய அந்த டிரான்சாக்ஷன் போது என்னென்ன பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் எல்லாம் பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தீங்கன்னா ஒரு 3 வகையை பிரிச்சிருக்கிறாங்க. குறியாக்க தொழில்நுட்பம் என்கிரிப்ஷன் டெக்னாலஜி, அங்கீகார தொழில்நுட்பம் அத்தன்டிகேஷன் டெக்னாலஜி, அடுத்தது பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு அங்கீகார நெறிமுறைகள் அத்தன்டிகேஷன் புரோட்டோகால். இந்த 3ஐயும் வந்து பயன்படுத்தி ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துகிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்பாங்க. ஓகே, அதாவது மின் வணிகத்தில் பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை பற்றி எழுதுக அப்படின்னா நீங்கள் இந்த 3 பாயிண்ட்ஸை எழுதணும். சரி, இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொடுக்கக்கூடியது குறியாக்க தொழில்நுட்பம். அதாவது என்கிரிப்ஷன் டெக்னாலஜினா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது குறியாக்க தொழில்நுட்பம் என்பது ஒரு செயல்திறன் மிக்க தகவல் பாதுகாப்பு அமைப்பாகும். குறியாக்க வழிமுறைகளை பயன்படுத்தி ஒரு மூல உரையை அர்த்தமற்ற மறையெழுத்துறையாக மாற்றுவது குறியாக்கம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ நாம் அதாவது ஒரு ஒரிஜினலாக இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட்டை அது யாருக்குமே புரியாத வகையில் வந்து மாற்றி அமைக்கிறதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறியாக்கம் என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதனால் தரவுகளின் ரகசியத்தன்மை உறுதி செய்யப்படுகிறது. குறியாக்கம் மற்றும் மறைக்குறியாக்க வழிமுறைகள் தரவை குறியாக்கம் அல்லது குறி நீக்கம் செய்யும் குறியீட்டை உபயோகப்படுத்துகிறது. தற்போது 2 குறியாக்க தொழில்நுட்பங்கள் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. அவை சமச்சீர் குறியீடு குறியாக்கம் மற்றும் சமச்சீரற்ற குறியீடு குறியாக்கம். குறியாக்கத்தில் 2 முறை பயன்படுத்தப்படுகிறது. என்கிரிப்ஷனில் ஒன்று சமச்சீரற்ற குறியாக்கம், இன்னொன்று சமச்சீர் குறியாக்கம் அப்படின்னு சொல்லி 2 முறைகளை வந்து பயன்படுத்துகிறாங்க. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு படம் கொடுத்துருக்கு. டேட்டா என்கிரிப்ஷன் மற்றும் டீக்ரிப்ஷன் செயல்முறை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளைனாக ஒரு டெக்ஸ்ட் வச்சுருக்கிறோம். இதை வந்து நம்ம என்கிரிப்ஷன் பண்ண அப்படின்னா அதுக்கு ஒரு கீ வந்து கிரியேட் ஆயிரும். என்கிரிப்ஷன் கீ வந்து கிரியேட் ஆயிரும். அப்போ இந்த பிளைனாக இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்ட்டுக்கு நம்ம என்கிரிப்ஷன் கீ வந்து அதாவது அந்த அல்காரிதம் பேஸில் நம்ம கொடுத்துட்டு அப்படின்னா அது வந்து சைபர் டெக்ஸ்ட்டாக மாறிடும். ஓகே, இந்த மாதிரி இங்கே பிளைனாக இருக்கக்கூடிய இந்த குறியீடு இங்கே போகும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா சைபர் டெக்ஸ்ட்டாக மாறிடும். இது வந்து யாருமே கண்டுபிடிக்க முடியாது. இதை வந்து எளிமையாக வந்து மாற்றிட முடியாது. அப்போ இந்த கீ தெரிஞ்சதுன்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இதில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து நம்ம வந்து திரும்ப மாற்றி அமைக்க முடியும். அப்போ இந்த கீ யாருக்கு தெரியும், இது வந்து சென்டர், இது வந்து பையர். ஓகே, ஆமாம், இவர் இங்கே சென்ட் பண்ணுறாரு பிளைன் டெக்ஸ்ட்டாக வந்து இங்கே இருக்குது, அதை சென்ட் பண்ணுறாரு என்கிரிப்ஷன் பண்ணி. அப்போ இந்த டேட்டா வந்து இவருக்கு என்கிரிப்ஷன் பண்ணி தான் அங்கே போகும். அப்போ இவர் வந்து இந்த டேட்டா ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னா இந்த கீ வந்து இவருக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும், இல்லைன்னா ஓப்பன் பண்ண முடியாது. ஓகே, இந்த மாதிரி இதற்கு வந்து நாம் வந்து என்கிரிப்ஷன் பண்ணுறதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைபர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த சைபர் டெக்ஸ்ட்டை வந்து நம்ம படிக்கணும், ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அந்த என்கிரிப்ஷன் பண்ண டேட்டா என்ன பண்ணணும், டீக்ரிப்ஷன் பண்ணணும். அப்போ டீக்ரிப்ஷன் பண்ணால் தான் பழையபடி நம்ம அந்த டேட்டா வந்து பார்க்க முடியும். இதை வந்து என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே
அந்த ஆல்பா நியூமெரிக்கில் எல்லா எழுத்துக்கள் கலந்து இடம்பெற்றிருக்கும். நம்ம எதையுமே அதில் வந்து இந்த இந்த பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம எதையுமே வந்து ஓப்பன் பண்ண முடியாது. அப்போ கட்டாயம் அந்த கீ வந்து தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அதை ஓப்பன் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா பிரைவேட் கீ, பப்ளிக் கீ அப்படின்லாம் சொல்கிறாங்க. பிரைவேட் கீ அப்படிங்கிறது சென்டர்கிட்ட இருக்கும், சென்டர்கிட்ட இருக்கும். பப்ளிக் கீ அப்படிங்கிறது எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும். அப்போ பப்ளிக் கீ பயன்படுத்தி இதை ஓப்பன் பண்ணோம்னா கட்டாயம் பிரைவேட் கீ தேவை. இதை வந்து என்கிரிப்ஷன் பண்ணது, டீகிரிப்ஷன் பண்ணதுக்கு எல்லாமே பப்ளிக் கீ, பிரைவேட் கீ இரண்டும் இருந்தால்தான் வந்து இந்த டேட்டாவெல்லாம் வந்து நாம ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். டீகிரிப்ஷன், என்கிரிப்ஷன் எல்லாம் செய்ய முடியும். நல்லா ஞாபகத்துக்குள் மாணவர்களே, நாம் அனுப்பக்கூடிய டேட்டா அதாவது பாதுகாப்பாக போய் சேரணும். யாரும் இடையில வந்து அதை வந்து கேக் பண்ணி எடுக்கக்கூடாது. எடுத்தாலும் அதை பயன்படுத்த முடியாத அளவுக்கு அது அல்காரிதம் பேஸில் எழுதக்கூடிய ஒரு முறை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா என்கிரிப்ஷன். அப்போ நாம் அனுப்பக்கூடிய டேட்டாவை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா அது கீ கட்டாயம் தேவை. அதை வந்து நம்ம பழையபடி வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அந்த டேட்டாவை நம்ம வந்து மாற்றி அமைக்கிற இந்த சைபர் டெக்ஸ்ட்டை வந்து மாற்றி அமைக்கிறதுக்கு பிளைன் டெக்ஸ்ட்டாக மாற்றுறதுக்கு என்ன பேர் அப்படின்னா டீக்ரிப்ஷன். ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, சமச்சீர் குறியீடு குறியாக்கம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது தரவு குறியாக்கம், தரவு நிலை ஒரு சமச்சீர் குறியீடு குறியாக்க நெறிமுறையாகும். இது அமெரிக்காவில் 1976 ஃபெடரல் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறவங்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஃபெடரல் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்பினால் வந்து FIPS அப்படிங்கிற அமைப்பினால் வந்து அது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சமச்சீர் குறியீடு குறியாக்கம் நெறிமுறை குறியாக்கம் மற்றும் மறை குறியாக்கம் ஆகிய இரண்டிற்கும் ஒரே குறியீட்டை பயன்படுத்துகிறது. இந்த சமச்சீர் குறியீடு குறியாக்கம் என்னவென்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்கிரிப்ஷன், டீகிரிப்ஷன் இரண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே குறியீட்டு முறையை வந்து பயன்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஒரு குறிப்பிட்ட நீளமுடைய இயல் உரை, அதாவது பிளைன் டெக்ஸ்ட் பல சிக்கலான செயல்பாடுகள் மூலம் அதே நீளம் கொண்ட மறையுறையாக மாற்றப்படுகிறது. பிளைன் டெக்ஸ்ட் எவ்வளவு லென்த் இருக்குதோ அதே லென்த்துக்கு வந்து சைபர் டெக்ஸ்ட் மாற்றக்கூடிய ஒரு முறைத்தை சமச்சீர் குறியீடு குறியாக்கம் அப்படின்னு சொல்றாங்க. சமச்சீர் குறியீடு குறியாக்கம் வழிமுறைகள் ஒரு குறியீட்டை மட்டுமே பயன்படுத்தப்படுவதால் கோட்பாட்டின்படி குறியாக்கம் செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட துல்லியமான குறியீட்டை அறிந்தவர்கள் மட்டுமே மறை குறியாக்கம் செய்ய முடியும். அதாவது இந்த பிளைன் டெக்ஸ்ட்ல என்ன இருக்குது அப்படின்னு நம்ம என்கிரிப்ஷன்ல தெரிஞ்சவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இதை வந்து டீகிரிப்ஷன் வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நெறிமுறையில் 56 பிட்டுகள் பயன்படுத்தப்படுகிறது. இந்த நெறிமுறையில் எத்தனை பிட்டுகள் பயன்படுத்தப்படுகிறதுங்கிறாங்க, 56 பிட்டுகள் வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்குது. டிஎஸ்ல 64 பிட்டுகள் பயன்படுத்தப்படுகிறது. டிஎஸ்ல என்ன பண்றாங்க, 64 பிட்டுகள் வந்து பயன்படுத்துறாங்க. 8 பிட்டுகள் சமநிலை சரிபார்க்க பயன்படுத்தப்பட்டு பின்னர் நிராகரிக்கப்படுகிறது. ஒப்பீட்டளவில் டிஎஸ் பல பயன்பாடுகளுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த டிஎஸ்ல பார்த்தீங்கன்னா பல பயன்பாடுகளுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிளைன் டெக்ஸ்ட் அப்படியே என்ன பண்றாங்க, என்கிரிப்ஷன், டீகிரிப்ஷன் அதாவது இரண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இடம்பெற்றிருக்கும். ஓகே, சைபர் டெக்ஸ்டும் பிளைன் டெக்ஸ்டும் ஒரே மாதிரி இடம்பெற்றிருக்கிறத சமச்சீர் குறியீடு குறியாக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாணவர்களே, சமச்சீரற்ற குறியீடு குறியாக்கம். இது பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லலாம் இதையே. ஓகே, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமச்சீரற்ற குறியீடு குறியாக்கம் பொது குறியீடு குறியாக்கம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது என்ன சொல்றாங்க, பொது குறியீடு குறியாக்கம் அப்படின்னு சொல்லி இதையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பொது குறியீடு மற்றும் எண்முறை சான்றிதழ்களை பயன்படுத்துகிறது. இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டை வந்து பயன்படுத்துது. நம்ம ஒரு டேட்டா வந்து நம்ம என்கிரிப்ட் பண்ணி அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த யாருக்கு அனுப்புகிறவங்களோ அவங்ககிட்ட இருந்து நம்மளுக்கு ஒரு டிஜிட்டல் சர்டிஃபிகேட் வந்துச்சுன்னா தான் அதை வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி அதை வந்து உறுதிப்படுத்தப்படும். இந்த மாதிரி வேலையை செய்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சமச்சீரற்ற குறியீடு குறியாக்கம் அப்படின்னு சொல்லியிருக்குது. இப்போ 1970ஆம் ஆண்டு வரை சமச்சீர் குறியாக்கம் முறை மட்டுமே பயன்பாட்டில் இருந்தது. எந்த ஆண்டு வரைக்கும் சமச்சீர் குறியாக்க முறை இருந்தது, 1970 வரைக்கும் இந்த முறை இருந்தது அப்படிங்கிறா. இது ஒரே குறியீட்டை பெற்றிருக்க வேண்டும். இது பார்த்தீங்கன்னா பிளைன் டெக்ஸ்ட்டும் சைபர் டெக்ஸ்ட்டும் இரண்டுமே ஒரே குறியீட்டு முறையை குறியீட்டத்தை பெற்றிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து நிறையா பிரச்சனைகள் வந்து மேலாண்மை பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சமச்சீர் குறியாக்கம் வந்து போல் இல்லாமல் சீரற்ற குறியாக்கத்தில் தகவல் பரிமாற்றம் செய்யும் நபர்களுக்கு மற்றவர்கள் தனிப்பட்ட குறியீடு தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சமச்சீரற்ற குறியீட்டு அதாவது சமச்சீர் குறியாக்க முறையில் நிறையா ப்ராப்ளம் சந்திச்சதுனால தான் சீரற்ற குறியாக்க முறையை வந்து அமல்படுத்தினாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பயனரும் தனிப்பட்ட குறியீடு மற்றும் பொது குறியீடு என அவர்களின் சொந்த குறியீட்டு ஜோடியை உருவாக்குவர். இதில் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட குறியீடு பொது குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு சொந்தமாக வந்து ஒரு என்கிரிப்ஷனை வந்து ஏற்படுத்துவாங்க. பொது குறியீட்டு குறியாக்க முறையில் ஒரு பொது குறியீட்டை கொண்டு இயலுரையை மறையுறையாக மாற்றி பின் ஒரு தனிப்பட்ட குறியீட்டை கொண்டு மறையுறையை மீண்டும் இயலுரையாக மாற்றப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதில் 2 வகையான குறியீட்டு முறையை பயன்படுத்துகிறாங்க. அதாவது பப்ளிக் கீ, பிரைவேட் கீ அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. பொது குறியீட்டு குறியாக்க முறையில் ஒரு பொது குறியீட்டை கொண்டு இயலுரையை மறையுறையை மாற்றி பின் அதை ஒரு தனிப்பட்ட குறியீட்டை கொண்டு மறையுறையை மீண்டும் இயலுரையாக மாற்றலாம்.
அதாவது என்கிரிப்ஷன் பண்ணதை டீக்ரிப்ஷன் பண்ணுறக்கும் டீக்ரிப்ஷன் பண்ணுறதை என்கிரிப்ஷன் பண்ணுறக்கும் இந்த பப்ளிக் கீ பிரைவேட் கீ அப்படின்னு சொல்லி 2 வகையான கீ வந்து இதில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும். RSA டிஎஸ்எஸ் போன்றவை சமச்சீரற்ற குறியீடு குறியாக்க நெறிமுறைகளை பயன்படுத்தும் நன்கு அறியப்பட்ட குறியாக்க தொழில்நுட்பங்கள். ஆமாம், அதாவது சமச்சீரற்ற குறியீடு குறியாக்க நெறிமுறைகளில் ரொம்ப பிரபலமானதுன்னா இந்த RSA டிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே மாணவர்களே, நாம் இந்த பாடப்பகுதியில் நம்ம வந்து இந்த பாடத்தினுடைய முதல் பகுதியை வந்து நாம் இத்துடன் வந்து முடித்துக்கொள்ளலாம். மீண்டும் வந்து நாம் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி மாணவர்களே, வணக்கம்.